கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களுக்கு இந்த நாளில் கொடுத்திருக்கிற வார்த்தை எரேமியா 1 அதிகாரம் 8வது வார்த்தை. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். பிரியமான தேவச்சனமே, நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டாம். திருடுகிறவர்கள், தப்பு செய்கிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள், உண்மை இல்லாதவர்கள் தான் பயப்பட வேண்டும். கிறிஸ்துவின் பிள்ளைகள் பயப்படக்கூடாது. எதற்கு பயக்கணும்? நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம்தான் பயப்படணும். அவர் அதிகால வேளையில எழுதுவதும், தேடுவதும், துதிப்பதும், பாடுவதும், அப்படி நம்ம சரியான பாதையில் போய் கொண்டு இருக்கும்போது நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளும் கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர் சொல்றார் பாருங்க, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கேன் என்று சொல்லுகிறார். அதனால உங்களை காக்கும்படி, நம்மை காக்கும்படி தேவன் நம்மோடு கூட இருக்க. பயப்படாதீங்க. எதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. நம்ம சரியான பாதையில, சரியான வழியில நம்ம போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும். அதனால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் பயப்படும். அவருக்கு நம்ம பயந்து வாழ்ந்தால் போதும். பிரியமான தேவச்சன், இந்த நாளில் எப்படி நடக்குமோ, ஒருவேளை நம்ம எங்கேயாவது லோன் வாங்கியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம், ஒரு டாக்டர் இடத்துல போயிருப்போம், அவங்க என்ன ரிசல்ட் கொடுப்பாங்க, என்ன முடிவு வரும்னு சொல்லி நம்ம பயந்து கொண்டு இருப்போம். ஆனால் நம்ம எதற்குறித்தும் பயப்பட வேண்டாம். நம்ம சரியான பாதையில் போவோம். தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, எனக்கு இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நிச்சயமாகவே தேவன் செய்வார். லோன் கட்ட வேணுமே, இதை செய்யணுமே, அதை செய்யணுன்ற பயம் இருக்கும். ஏன்னா நாள் முழுதும் நம்ம எல்லாமே கடன் வாங்கி வாங்கி தான் நம்ம செய்து கொண்டிருக்கோம். அந்த காரியத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்பா, நாங்கள் இதற்காக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, நீங்கள் இந்த தேவைகளை சந்திங்கப்பான்னு கேட்கும்போது நிச்சயமாகவே தேவன் காரியங்களை வாய்க்க செய்வார். நாமும் தைரியமாக இருப்போம். அப்பாவுடைய கரத்தில் தான் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். அப்பா, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எந்தெந்த தேவைகள் இருக்கிறது என்று நாங்கள் எழுதி வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேவைகள் சந்திக்கப்படணும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தால் நீங்கள் சொன்னீங்களே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ கலங்காதன்னு சொன்னீங்களேப்பா. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்களை பாதுகாத்து இந்த நாள் முழுது வழி நடத்துவீராக. உம்முடைய வார்த்தை என்ற எங்களோடு கூட இருக்கட்டும். அந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம்.